சிக்கன் மட்டனுக்கே டஃப் கொடுக்குற ஒரு வெஜிடேரியன் நான்வெஜ் கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடானதும் அதில் மீல் மேக்கர் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு மீல் மேக்கரை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுந்து, தனியா, சீரகம், சோம்பு, 2 பட்டை, 3 லவங்கம், கொஞ்சமாக பெப்பர், கசகசா, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அரை மூடி தேங்காய், 3லேருந்து 4 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்ததும் அது ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதும் அதில் 3 பட்டை, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருக்க சோயா அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சோயா கிரேவி ரெடி. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.